அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து எனை வளர்த்திட அருளாம் தெருட்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருட்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. ஆன்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, சுத்த சன்மார்க்க மெய் அன்பர்களே, அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வள்ளலாரின் மெய் வாழ்வு என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். அதனால வள்ளல் பெருமான் இந்த உலகத்துக்கு அருள் இருக்கக்கூடிய பேரின்ப சித்தி பெருவாழ்வு அது ஒப்பற்ற தன்மை உடையதாக விளங்கி கொண்டு இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் பெற்று வாழ வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகையினால்தான் அவர் சாகாத வரம் எனக்கே தந்ததனி தெய்வம், சன்மார்க்க சபையில் என்னை தணிக்க வைத்த தெய்வம், மாகாதலால் எனக்கு வாய்த்த ஒரு தெய்வம், மாதவர் ஆதியரெல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வம், ஏகாத நிலையதன் மேல் என ஏற்றும் தெய்வம், எண்ணுந்தோறும் என்னுளத்தே இனிக்கின்ற தெய்வம், தேகாதி உலகமெல்லாம் செயப்பணித்த தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம் என்று ஒப்பற்ற அந்த தெய்வத்தை நமக்கு காட்டி அதனுடைய அருளை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்றார். மாற்றை அளந்து அறிந்தினம் என அருமறை ஆகமங்கள் வழுத்த மணிமன்றோங்கி வயங்கும் அருட்பொன்னை என்று சொல்றார். ஆற்றல் மிகு பெரும் பொன்னை, ஐந்தொழிலும் புரியும் அரும்பொன்னை, எந்தன்னை ஆண்ட செழும் பொன்னை, தேற்றமிகு பசும்பொன்னை, செம்பொன்னை, ஞான சிதம்பரத்தே விளங்கி வளர் சிவமயமாம் பொன்னை, காற்றனல் ஆகாயமெல்லாம் கலந்த வண்ண பொன்னை, கண்டுகொண்டேன் கனிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கனித்தே என்று அற்புதமாக வள்ளல் பெருமான் சொல்றார். அது மட்டுமல்ல, மருள் நெறி சேர் மல உடம்பை அழியாத விமல வடிவாக்கின்றார். மனிதன் பெற்றிருக்கக்கூடிய அந்த உடம்பு மருள் நெறி சேர் மல உடம்பு, மயக்கத்திற்கு உரிய மல வாசனை உடைய இந்த உடம்பு, அப்படிப்பட்ட உடம்பையே அழியாத விமல வடிவாக்கின்றார். அப்படி அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த உடம்பையே அழியாத விமல வடிவாக்கி விட்டார். விமலம்னா மலமே இல்லாது என்ற அர்த்தம். எல்லாஞ்செய் வல்ல சித்தாம் பொருளை தருணமது தெரிந்து எனக்கு தானே வந்தளித்த தயாநிதியை, எல்லாம் செய்ய வல்ல சித்தை சித்தாகிய பொருளை எந்த தருணம் வேண்டுமோ அந்த தருணம் தெரிந்து இவருக்கு அளித்து விட்டாராம் அந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய இறைவன். எல்லாஞ்செய் வல்ல சித்தாம் பொருளை தருணமது தெரிந்து எனக்கு தானே வந்தளித்த தயாநிதியை என்று சொல்றார். என்னை ஈன்ற தந்தையை, இவரை ஈன்றது தந்தை தான். அதனால இவர் என் தாயை, இவர் இறைவன் தான் இவருக்கு தந்தை, இறைவனுடைய அருள் தான் இவருக்கு தாய். அதைத்தான் என ஈன்ற தந்தையை என் தாயை, பொருள் நிறை சிற்றம்பலத்தை விளங்குகின்ற பதியை, எல்லா பொருளுக்கும் காரணமாகிய பரம்பொருளாகிய இறைநிலை விளங்கக்கூடிய சிற்றம்பலம், அதுதான் புறத்துல தில்லையில சிற்றம்பலம் என்று வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு உயிரிலும்
தலைபாகத்துல முக்கியமா மனிதனிடத்துல சிறநடுத்தலத்திலே அந்த சிற்றம்பலம் இருக்கிறது. அதனால அந்த சித்துமயமான ஞானமயமான சிறு உயிர் வெளியை கண்டு அதில் ஒன்றி நிற்க வேண்டும் என்று சொல்றார். அப்படி சிற்றம்பலத்தை விளங்குகின்ற பதியை புகழறிதாம் சுத்த சிவபூரண மெய் சுகத்தை, இந்த சுத்த சிவபூரண மெய் சுகத்தை இப்படிப்பட்டது என்று சொல்லி காட்ட முடியாதாம். புகழறிதாம் சுத்த சிவபூரண மெய் சுகத்தை கருணை அருட்பெருஞ்சோதி கடவுளை, அதுதான் கருணை நிறைந்த அருட்பெருஞ்சோதி கடவுளாக விளங்குகின்றது. கருணை அருட்பெருஞ்சோதி கடவுளை என் கண்ணால் கண்டு கொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தேன். கண்ணால கண்டேன், அவரை கண்டதனால் இவருக்கு கனிவு உண்டாகிவிட்டது, மல உடம்பெல்லாம் இல்லாம சுத்த தேகமாகிவிட்டது. அப்புறம் இறைவன் இவரோடு கலந்து கொள்கிறார். கலந்து கொள்ளதுனால அவருக்கு பேரின்பம் களிப்பு உண்டாகிவிட்டது. கலந்து கொண்டேன், கழித்தே, கழித்தே என்றால் பேரின்பம் என்று சொல்லி இல்லைனா. அப்படிப்பட்ட உண்மையான மெய் வாழ்வை பெற்று வாழ்ந்து வருபவர் தான் வடலூர் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனாலதான் அவர் உடம்ப சொல்றார், இம்பர் இப்பிறப்பே மெய் பிறப்பாக்கி என்னை ஆண்டருளிய நினைய. இந்த பிறப்பிலேயே இந்த தேகத்தையே எனக்கு வந்து மெய் பிறப்பா ஆக்கிட்டார்ன்றார். அழியாத பிறப்பா. அம்பலத்தாடும் அமுதம் என்கோ, அடியனேன் ஆறுயிர் என்கோ, எம்பலத்து எல்லாம் வல்ல சித்து என்கோ, எண்ணிரு கண்மணி என்கோ, நம்பிடில் அணைக்கும் நற்றுணை என்கோ. நம்புனம்னா அணைத்து கொள்வார். அதான் நம்பினவருக்கு நடராஜா, நம்பாதவருக்கு யமராஜா என்றெல்லாம் அந்த காலத்துல பழமொழியெல்லாம் சொல்வார்கள். நம்பிடில் அணைக்கும் நற்றுணை என்கோ, நான் பெற்ற பெரும் செல்வம் என்கோ, நான் பெற்றுக்கொண்ட பெரும் செல்வமாக இறைவன் இருக்கிறார். இம்பர் இப்பிறப்பே, இந்த பூமியில இந்த தேகத்துல இந்த பிறப்பே, இம்பர் இப்பிறப்பே மெய் பிறப்பாக்கி, உண்மையான பிறப்பாக்கி, மெய்யே மெய்யாகி விளங்கக்கூடிய பிறப்பாக்கி என்னை ஆண்டருளிய நினையே என்று அந்த அம்பலத்திலே ஆடுகின்ற அந்த அமுதமாகி அருட்பெருஞ்சோதியை வள்ளல் பெருமான் தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த மெய் வாழ்வை பற்றி, அழியாத தேகத்தை பற்றி விதவிதமா அந்த பதிகத்துல சொல்லிக்கிட்டே வர்றார். அம்மையே என்கோ, அதாவது என்னுடைய அன்னையாக தாயாக இருக்கக்கூடிய என் தலைவனே, அம்மையே என்கோ, அப்பனே என்கோ, எனக்கு தந்தையாக அப்பனாக விளங்கக்கூடிய என்னுடைய தலைவனே, என்கோ என்றால் தலைவனே, அருட்பெருஞ்சோதியே என்கோ, இப்படியெல்லாம் விளங்கக்கூடியவர் அருட்பெருஞ்சோதியாகிய தலைவனாக இருக்கின்றார். செம்மையே எல்லாம் வல்ல சித்து என்கோ, சித்து என்றால் ஞானம், செம்மையான ஞானம், கொஞ்சம் கூட குறைவில்லாத குற்றம் குறையற்ற செம்மை. அப்படி செம்மை எல்லாம் வல்ல சித்து என்கோ, செம்மையே எல்லாம் வல்ல சித்து என்கோ, எல்லாம் செய்ய வல்ல ஞான சித்தாக இவருக்கு கிடைத்திருக்கின்றது. சும்மா ஏதோ கர்ம சித்தி யோக சித்தி பற்றி ஏதோ ஜனங்களை மயக்கிட்டு போகவில்லை. எல்லோரையும் அழியாத மெய் வாழ்வு பெறுவதற்கு அழைக்கின்றார். ஏனென்றால் தான் அந்த மெய் வாழ்வை பெற்று கொண்டுதான் அழைக்கிறார். தம்மையே உணர்ந்தார் உள்ளத்து ஒளி என்கோ, தம்மை உணர்ந்த மெய் அன்பர்கள் அந்த மனிதனுடைய உள்ளத்துல ஒளிமயமாக அந்த தலைவன் விளங்குகின்றான். தமியனேன் தனித்துணை என்கோ, எனக்கு ஒப்பற்ற துணையாக, தனித்துணை என்றால் ஒப்பற்ற துணையாக என்னுடைய தலைவனாகி அருட்பெருஞ்சோதி இருக்கின்றார். இம்மையே அழியா திருவுரு அழித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே. இம்மையேன இந்த பிறப்பிலே இந்த பூமியிலேயே, மதுரை கூட பார்த்தீங்கன்னா இம்மையில் நன்மை தருவார் திருக்கோயில்னு ஒரு கோயில் இருக்கிறது மதுரையில், மேலமாசி வீதியில இருக்கிறது. இம்மையில் நன்மை தருவார். அதாவது இந்த பிறப்பிலே இந்த அனுபவத்திலே நமக்கு
பேரின்பத்தை தரக்கூடிய இம்மையில் நன்மை தருவார் திருக்கோயில் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இறைவன் அருவுருவமாகிய சிவலிங்கமாகவும் உருவ தோற்றத்தோடும் அவர் அம்மை அப்பனாகவும் இருந்து தானே தனக்கு அர்ச்சனை செய்வதாக அந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பிரம்மா விஷ்ணு எல்லாருமே சுற்று பிரகாரத்தில் இருக்கின்றார்கள். அப்படி இம்மையே அழியா திருவுரு அளித்து இந்த பிறப்புல இங்கேயே சும்மா கதை கிடையாது. ஏதோ இறந்த பிறகு கைலாயத்திலோ வைகுண்டத்திலேயோ பரலோகத்திலேயோ சொர்க்கலோகத்திலேயோ ஏதோ ஒரு லோகத்துல என்று அந்த பேச்சுக்கெல்லாம் வள்ளலாட்ட இடமே கிடையாது. இம்மையே அழியா திருவுரு அழித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே. இந்த பிறப்பிலேயே என்னுடைய மலஜலம் சேர்ந்து இந்த உடம்பே அழியாத திருவுருவமாக ஆக்கி என்னை ஆண்டருளிய இறைவா, உன்னையே தான் நான் அருட்பெருஞ்சோதியே என்கோ, அப்பனே என்கோ, அம்மையே என்கோ, செம்மையே எல்லாம் வல்ல சித் என்கோ, திருச்சிற்றம்பலத்து அமுது என்கோ என்று அற்புதமாக பாடுகிறார். இதுல இறைவன் தனக்கு இந்த பிறவிலேயே அழியாத சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான தேகத்தையும் கொடுத்த உண்மையை மிக தெளிவாக 10 பாடல்களையும் அவர் எடுத்து காட்டிட்டே வர்றார். அடுத்த பாடல்ல பார்த்தோம்னா எய்ப்பிலே கிடைத்த வைப்பது என்கோ. எய்ப்புனா இனிமே நம்ம என்ன செய்யறது, ஒரு வழியும் இல்லையே, நம்ம என்ன செய்வோம் என்று அந்த எச்சு போய் அதான் ஒண்ணுமே கிடைக்காம தவித்து கொண்டு இருக்கும் போது பெரிய கருவூலம் மாதிரி, வைப்புனா கருவூலம், பெரிய பொக்கிஷம் மாதிரி வர்றாராம் இறைவன். எய்ப்பிலே கிடைத்த வைப்பது என்கோ, ஒன்றுமே இல்லை என்று சுணங்கி படுத்து கொண்டிருந்த எனக்கு பெரும் கருவூலமாக பண்டாரமாக, பண்டாரம்னா கருவூலம் என்று பொருள். அது சரியா தெரியாதவங்க பண்டாரம்னா ஏதோ வேற மாதிரி நினைக்கிறாங்க. பண்டாரம் என்பது பழமையான கருவூலம் என்று பொருள். பண்டுனா பழமையானது, பண்டுனா பழம் என்று ஒரு பொருள். தெலுங்குல பண்டுன்னுவாங்க. பண்டுனா பழம், அதான் முதிர்ந்தது, நிறைவானது அப்படின்னு அர்த்தம். அப்படி எய்ப்பிலே கிடைத்த வைப்பது என்கோ, என் உயிர்க்கு இன்பமே என்கோ. நம்முடைய உயிர்க்கு இன்பத்தை தருகிறது. மற்றவைகளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கவெல்லாம் துன்பத்தை தந்து விடுகின்றது, நாம் அறிவோம். துய்ப்பிலே நிறைந்த பெருங்களிப்பு என்கோ. நாம் துய்ப்புனா அனுபவிக்கிறது, ஒன்றொன்றையும் அனுபவிக்கும் பொழுது நிறைந்த பெருங்களிப்பாக இறைவனே வருகிறார். அப்படி இறைவனே நமக்கு மெய் அனுபவமாக நிறைந்த பெரும் களிப்பாக, பேரின்பமாக, களிப்புனா பேரின்பம், அதான் ஆனந்த களிப்பு என்று ஒரு ராகம் என்று சொல்வார்கள். தமிழ்ல கர்நாடக இசையிலாம் பாடுவாங்க. ஆனந்த களிப்புனா பேரின்பத்தை தரக்கூடியது, களிப்பு என்பது பேரின்பம். 2 சுழி லீனா, அந்த லீ இல் பிளஸ் இ என்று வரும். அது தமிழ் மெய்யெழுத்து வரிசையில 16வது இல் என்ற மெய்யெழுத்தாக இருக்கிறது. அது 16 கலை நிறைவுடைய நிறை அனுபவத்தை தரக்கூடியது, குறையாத நிறை அனுபவம். அதனால்தான் அதை களிப்பு என்று சொன்னார்கள், பேரின்பம் என்று சொன்னார்கள். ஆகையினால துய்ப்பிலே நிறைந்த பெருங்களிப்பு என்கோ, ஜோதியுள் ஜோதியே என்கோ. அப்படிப்பட்ட அந்த பேரின்பம் எப்படின்னா ஜோதியுள் ஜோதியாக இருக்கிறது. படத்துல பார்க்கும்போது ஒரு ஜோதியாக இருக்கு, அந்த ஜோதிக்கும் ஜோதியாக அது விளங்கி கொண்டு இருக்கிறது. ஜோதியுள் ஜோதியே என்கோ, தப்பலாம் பொறுத்த தயாநிதி என்கோ. நான் செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்ட தயாநிதியாக இறைவன், என்னுடைய தலைவன் விளங்கி கொண்டிருக்கின்றான். ஆகையினால் அவனை சார்ந்து கொள்ளுங்கள் என்று நம்மையெல்லாம் அழைக்கின்றார். உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் தாய் தந்தையரோ மற்ற அவர் இவர்களோ எல்லா தப்பையும் பொறுக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தந்தையாகிய ஆருயிர் தந்தையாகிய ஆத்ம தந்தையாகிய அருட்பெருஞ்சோதியாகிய சச்சிதானந்தமாகிய இறைவன் நம்முடைய தப்பெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய தயாநிதியாக, கருணை மிக்கவராக இருக்கின்றார். தயாநிதியே என்று சொல்றார். தனிப்பெரும் தலைவனே என்கோ, ஒப்பற்ற தலைவனாக அந்த தலைவன் விளங்கி கொண்டிருக்கின்றான் என்று சொல்றார். இப்பிறப்பதிலே மெய்ப்பயன் அளித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே. இந்த பிறப்பிலே எனக்கு மெய்ப்பயன் அளித்து விட்டார். பொய்ப்பயன் கிடையாது. இறந்து போற உடம்பு கிடையாது, அடங்கி போற உயிர் கிடையாது,
அறிவு குழம்பி போறது கிடையாது. அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த அழியக்கூடிய உடம்பே அழியாத உடம்பாக, சுத்த தேகமாக, நம்முடைய உயிரே நித்திய உயிராக, அதில் விளங்கக்கூடிய அறிவே பேரின்பமாகிய சச்சிதானந்தமாக விளங்கக்கூடிய நிலையை இறைவன் நமக்கு அளிக்கின்றார், எனக்கு அளித்திருக்கின்றார். இதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெருமான் இப்பிறப்பதிலே மெய்ப்பயன் அளித்து இங்கு என்னை ஆண்டருளிய என்னைய இந்த பிறப்பிலேயே எனக்கு மரணம்லா பெறுவாள், ஏதோ செத்த பிறகோ உயிரெல்லாம் போன பிறகு அடங்கின பிறகோ அப்படின்லாம் கிடையாது. வள்ளல் பெருமான் சித்தி பேரை பல பேர் பலவிதமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். வள்ளல் பெருமான் தன் சுத்த தேகத்தை மறைத்து கொண்டாரே தவிர அவர் மறைந்து இல்லாமல் போகவில்லை என்பதை உணர வேண்டும். சில பேர் வள்ளலார் இரண்டரை கலந்த இடம் என்றெல்லாம் வடலூர்ல எழுதி போட்டிருக்காங்க. அதெல்லாம் தவறு. இரண்டரை கலந்தாக அப்புறம் அனுபவமே இருக்காது. அதனால அந்த உடம்பும் உயிரும் அறிவும் எல்லாமே மெய் தன்மை உடையதாக, அழியாத தன்மை உடையதாக மாறி விடுகிறது. அப்போது எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். உடம்பு இல்லைன்னா ஒரு அணுவும் கிடையாது. அதனாலதான் உடம்புக்கு மெய் என்று நம்முடைய முன்னோர்கள் பேரை வைத்தார்கள். அது தெரியா அந்த அனுபவம் கிடைக்காதனால் சில பல சித்தர்கள்லாம் இந்த உடம்பே பொய் பொய் என்றெல்லாம் தூற்றினார்கள். காற்றடைத்த பையடா, குயவன் செய்த பாண்டமடா அப்படியெல்லாம் சொல்லி இந்த உடம்பை பொய் என்று சொல்லிவிட்டு உடம்பை விட்டுட்டு உள்ளே போய் அடங்கி போய் விட்டார்கள். இல்லாட்டி வெட்ட வெளியில இரண்டரை கலந்து போய் விட்டார்கள். அப்புறம் தேக வாழ்வு இல்லாமல் போய் விடுகிறது. தேக வாழ்வு இருந்தா தான் நம்ம உலகியல்லையும் வாழ முடியும், பேரின்பமாகிய சிவானுபூதி ஆகிய அருட்பெருஞ்சோதி அனுபவம் பெற்று வாழ முடியும். அது எல்லோரும் நல்லா தெரிந்துக்கிறோம். அதனாலதான் இப்பிறப்பதிலே மெய்ப்பயன் அளித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே, இந்த பிறப்பிலே எனக்கு மெய்ப்பயனை கொடுத்து விட்டார். இந்த உடம்பே அழியாத தன்மை உடையதாக ஆக்கி விட்டார். என்னை ஆண்டு அருளிய நின்னை என்றால் அந்த அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன், ஜோதியாகிய அந்த தலைவனைத்தான் கூறுகின்றார். அடுத்து சொல்றார், இப்படியெல்லாம் மெய் வாழ்வை பெறுவதற்கு மனிதன் ஜீவகாருண்யம் உடையவனா இருக்கணும். எல்லா உயிர்களிலும் இறைவனை கண்டுகொள்ளுதல் வேண்டும். முதல்ல தனக்குள் இறைவனை காணுதல் வேண்டும். அதுதான் வள்ளலார் கற்றுக் கொடுக்கிறது. உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே ஊரை பார்த்தோடி உழல்கின்ற பெண்ணே என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா, என்கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா என்று இன்னொரு இடத்துல பாடுறார். தோழிக்கு சொல்வது போல சொல்றார். அதாவது உன்னை பார்த்து உனக்குள்ள என்னை பார்க்காம நீ ஊரை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தா ஒன்னும் கிடைக்காதுப்பான்றார். உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே ஊரை பார்த்தோடி உழல்கின்ற பெண்ணே என்னை பார் என்கின்றார். அகத்துல அவரை பார்க்கணும். பார்த்தால் என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா, என் கை. அப்படி பார்க்கும் பொழுது அவரே கைப்பிடித்துக் கொள்கிறார். கைப்பிடித்துக் கொடுக்கிறார்னா அனுபவம் தருகிறார், பேரின்பத்தை தருகிறார். அதான் கைப்பிடித்தல். அதான் திருமணத்துல ஒரு கணவன் மனைவியை கைப்பிடித்தல், பாணி கிரகணம் செய்தல் என்றெல்லாம் சொல்வார். அந்த மாதிரி அந்த இறைவனாகிய தலைவன், கணவனாகிய தலைவன் இந்த ஜீவான்மாவாகிய மனிதனை கைப்பிடித்து வாழ்விக்கின்றார். தன்னை போலேயே வாழ்வித்து விடுகின்றார். அதனால என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா. அதனால நீ நமக்குள்ள இறைவனை காண கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்து. என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா என்று அற்புதமாக நமக்கு பாடி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். அச்சம் நீக்கிய என் ஆரியன் என்கோ, அம்பலத்து எம்பிரான் என்கோ. அச்சம், பயம் எல்லாத்தையும் நீக்கிய ஆரியன் என்றால் குரு. அதான் ஆரியன் என்றால் எங்கும் நிரம்பி இருக்கக்கூடியவன், ஆர்ந்து இருக்கிறது. அதான் ஆரியன் என்று சொல். வேற விதமா கற்பனை பண்ணிடக்கூடாது. அப்படி கற்பனை பண்ணிதான் ஜனங்கள் வீணா போய் கொண்டு இருக்கின்றார்கள். அச்சம் நீக்கிய என் ஆரியன் என்கோ, எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய இறைவன் தான் நமது அச்சத்தெல்லாம் நீக்குகிறார். அப்படி பார்க்கணும். அம்பலத்து எம்பிரான் எங்கோ, அம்பலத்திலே விளங்கக்கூடிய என்னுடைய பிராண ஆகிய என்னுடைய தலைவனாகிய என்னுடைய பிராணநாதனாகிய என்னுடைய உயிருக்கு உயிராக விளங்கக்கூடியவன், அதான் பிரான் என்று சொல்வார்கள். எம்பிரான் என்றெல்லாம் அடியார்களை போற்றுவார்கள் நம்முடைய ஞான சன்மார்க்கத்துல. அம்பலத்து எம்பிரான் எங்கோ, அம்பலம் என்றால் பொதுவான இடம். இறைவனுக்கும் நமக்கும் பொதுவான இடம் என்றால் இந்த மனித தேகத்துல சிறநடுத்தலத்துல உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே விளங்கக்கூடிய
உணர்வாகிய மெய்ப்பொருள் அனுபவ நிலை. அதனால நிச்சலும் எனக்கே கிடைத்த வாழ்வு என்கோ. நிச்சயம்னா நிச்சயமாக உறுதியாக எனக்கு கிடைத்த வாழ்வாக இறைவன் இருக்கின்றார். எப்போதும், இன்னைக்கு மட்டுமில்ல, நிச்சயம் எந்த காலத்திலும் நிச்சயமாக நிலைத்த தன்மையோடு விளங்கக்கூடிய வாழ்வாக எனக்கு கிடைத்திருக்கிறார் என்னுடைய தலைவன். நீடும் என் நேயனே என்கோ. உலகத்துல நம்முடைய துணைவர், நேயர் இவங்கெல்லாம் எப்போதும் இருந்து நமக்கு உதவுவதில்லை. அவரவர்கள் காலம் முடிந்து அவரவர் போய் விடுகிறார்கள். ஆனால் இறைவனாகிய தலைவன், இறைவனாகிய நேயன் நம்ம விட்டு பிரிகிறதே இல்லை. அதான் நீடும் என் நேயனே என்கோ. இறைவன் ஒருவன் தான் எப்போது நம்மை பிரியாது இருக்கக்கூடிய, நித்தியமா நீண்டு விளங்கக்கூடிய நேயனாக விளங்கி கொண்டிருக்கின்றான் என்று சொல்கிறார். பிச்சனேர் கழித்த பிச்சனே என்கோ. பைத்தியம் போல் திரிந்த எனக்கு அந்த பித்தாகிய பேரன்பை, பெருந்தயவை எனக்கு ஊட்டிய தலைவன் என்கோ. அதனால்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் கூட பாடினார், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா என்று பாடுறார். இறைவனை பித்தன் என்று பாட. பித்தன் என்றால் பேரன்பு உடைய, நம்மிடத்துல மாறாத அன்பு வைத்தவன் இறைவன். நாம தான் உணர்ந்து கொள்வது. அதுதான் இங்க பிச்சனே என்று சொல்றார். பிச்சனேர் கழித்த பைத்தியம் போல இந்த உலகத்தில் சாப்பிட்டு தூங்கிட்டு அல்லல் பட்டு கொண்டு அலைந்த எனக்கு பேரன்பு உடையவனாக வந்து என்னை காத்த பேரன்பு உடைய தலைவனாக இறைவன் இருக்கின்றான். பிச்சனேர் கழித்த பிச்சனே என்கோ. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையாகிய ஆணவமாகிய பித்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் அமுதமாகிய பிச்சையை நமக்கு கொடுத்துடுறார். அதான் பெரியரில் பெரியனே என்கோ. எல்லா இந்த உலகத்தில் யாராரு பெரியவர் பெரியவர் சொல்றாங்களோ அந்த பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவன் இறைவன் ஒருவன் தான். அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். பெரியரில் பெரியனே என்கோ. இச்சகத்து அழியா பெருநலம் அளித்து இங்கென்னை ஆண்டருளிய நினையே. இந்த சகத்திலே, இந்த வாழ்க்கையிலேயே எனக்கு அழியாத பெருநலத்தை அளித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே என்று, இறைவா உன்னைத்தான் இப்படியெல்லாம் பாடுகின்றேன். இந்த சகத்திலே, இந்த உலகத்திலே எனக்கு அழியாத பெருநலத்தை தந்து என்னை ஆண்டருளிய உன்னை எப்படி சொல்வது என்று அற்புதமாக பாடுகின்றார். அதனால தான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி, இந்த சகத்துல எல்லாத்தையும் திருத்துறார். சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்து அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று சொல்றார். அகத்துல கருத்து போய் புறத்துல வெளுத்து போய் இருக்கக்கூடிய, அதாவது கருத்துன்னா ஆணவமாதி மலங்களுடைய நான் எனது என்ற அகங்கார சொருபிகளா விளங்கக்கூடிய மனிதர்கள் புறத்துல வெள்ளையும் சொல்லையுமா நீட்டா இருக்கிறாங்க. அப்படி அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருக்க உலகர் அனைவரையும் என்றார். எல்லா பேரையுமே ஒருத்தர் கூட விடமாட்டேன்றார். சகத்தே திருத்தி இந்த உலக வாழ்விலே, இப்போது இருக்கிற இந்த உலகத்திலேயே அவர்களை திருத்துவேன். சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து சுத்த சன்மார்க்க சங்கத்தை உரியவர்களாக அவர்களை ஆக்குவேன். அவர்களை தயவுடையவர்களாக, ஜீவகாரணியம் உடையவர்களாக, கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் ஒழுக்கமாகிய ஜீவகாரணியத்தை கடைபிடித்து 6 உயிர்களுக்கு பசி நீக்கக்கூடிய, அருள் அறிவு கொடுக்கக்கூடிய, பிறர் நோயை தீர்க்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள் கற்றுக் கொடுத்து இறை அனுபவத்தை பெற அவர்கள் கற்றுத்தருவேன் என்று சொல்றார். அப்படி இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்ற இந்த இக வாழ்விலே பரமாகிய இறைவனையே கண்டு மகிழ்ந்து வாழ்வதற்கு இகத்தே பரத்தை கண்டு மகிழ்ந்திருக்கின்ற இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இந்த யுகம், இப்போ கலியுகம் எல்லாம் முடிந்து விட்டது என்று வள்ளல் பெருமான் சொல்றார். கலியுகம் 5000தோடு முடிந்து விட்டது. ஆனால் ஜோதிடர்கள்லாம் கலியுகத்தை இன்னும் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வள்ளல் பெருமான் சொல்லிட்டார் அன்னைக்கே, கலியுகம் 5000தோடு முடிந்து விட்டது. இப்பொழுது சுத்த ஞான சித்தருடைய காலம், அருட்பெருஞ்சோதியினுடைய காலமாக இருக்கிறது.
அதனால தான் எல்லா இடங்களிலும், எல்லா உயிர்களிலும், எல்லா மனிதனும் புது புது அனுபவங்கள், புது புது ஆற்றல்கள் வெளிப்பட ஆரம்பித்து விட்டு இருக்கின்றன என்று சொல்கிறார். ஆகையினால இச்சகத்து அழியா பெருநலம் அளித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே. இந்த உலகத்துல எனக்கு அழியாத பெருநலத்தை அளித்து இங்கு என்னை ஆண்டருளிய அந்த அருட்பெருஞ்சோதிய இறைவனை சொல்லுகின்றேன், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். அச்சம் நீக்கிய என் ஆரியன் என்கோ, அம்பலத்து எம்பிரான் என்கோ, நிச்சலும் எனக்கே கிடைத்த வாழ்வு என்கோ, நீடும் என் நேயனே என்கோ, பிச்சனேர் கழித்த பிச்சனே என்கோ, பெரியரிற் பெரியனே என்கோ, இச்சகத்து அழியா பெருநலம் அளித்து இங்கு என்னை ஆண்டருடைய நினையே என்று அற்புதமாக பாடுறார். அதனால அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுடைய அருள் நிலையை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சொல்றார், அத்தம் நேர் கிடைத்த சுவைக்கனி என்கோ. அத்தம்னா பிறரால் சொல்லி காட்ட முடியாத பெரும் சுவையாக விளங்கக்கூடிய சுவைக்கனியாக இறைவன் கிடைத்திருக்கிறாராம். அத்தம் நேர் கிடைத்த சுவைக்கனி என்கோ, அன்பிலே நிறை அமுது என்கோ. அன்பினால நிறைந்த அமுதமாக இறைவன் இருக்கிறார். அன்பினால் நிறைந்த அமுது. உலகத்துல இருக்க அமுதங்கள்லாம் வம்பு செஞ்சிடும். அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு உடம்பை கெடுத்துரும், உடல் கேடு உண்டாயிரும். உலகத்துல இருக்க விதவிதமான உணவுப் பொருள்களை அமுதம் என்று எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவஸ்தைப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அன்பிலே நிறை அமுது என்கோ, அன்பினால நிறைந்து இருக்கக்கூடிய அமுதமாகிய இறைவன் நமது தலைவன். சித்தெல்லாம் வல்ல சித்தனே என்கோ. எல்லா சித்துக்களையும், சித்துக்கள்னா ஏதோ அற்புதம் செய்வது மட்டுமல்ல, ஞானம். சித்துனா ஞானம். எல்லா ஞான நிலையிலும் உடைய ஞான சித்தனே என்னுடைய தலை என்று சொல்கிறார். அத்தம் நேர் கிடைத்த சுவைக்கனி என்கோ, அன்பிலே நிறை அமுது என்கோ, சித்தெல்லாம் வல்ல சித்தனே என்கோ, திருச்சிற்றம்பல சிவம் என்கோ. அது திருச்சிற்றம்பலத்திலே விளங்கக்கூடிய சச்சிதானந்தமாகிய இறைவன், அதான் சிவம். சத்து சித்து ஆனந்தம் தான் சிவம் என்று சொல்லப்படுகிறது. மத்தனேன் பெற்ற பெரிய வாழ்வு என்கோ. மத்தனேன்னா ஒன்றுமே அறியாதவன், மயக்கமுடையவன். மத்தனேன் பெற்ற பெருவாழ்வு என்கோ என்று சொல்கிறார். ஒன்றுமே அறியாத ஒரு அப்புராணி மனிதனையும் எல்லாம் அறிந்தவனாக செய்து விடுவார் இறைநிலை. அதுதான் ஓதாது உணர்தல். ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கு ஆதாரம் ஆகி அருட்பெருஞ்சோதி என்று சொல்கின்றார். அதனால மத்தனேன் பெற்ற பெரிய வாழ்வு என்கோ, மண்ணும் என் வாழ் முதல் என்கோ. நிலைத்து இருக்கக்கூடிய என்னுடைய வாழ் முதலாகிய இறைவன் இருக்கின்றான். மாணிக்கவாசகர் அதான் சொல்வார். அவரும் ஒரு இடத்துல வாழ் முதலே என்று சொல்கிறார். திருவாசகத்துல திருப்பள்ளி எழுச்சியில் அவர் சொல்றார், மண்ணும் என் வாழ் முதல் என்கோ, இத்தனி பிறப்பை நித்தியமாக்கி என்னை ஆண்டருளிய நினையே. இந்த தனியான பிறப்பையே நித்தியமாக்கி விட்டார், எனக்கு நித்தியமாக்கி என்னை ஆண்டு அருளி செய்திருக்கின்றார் இறைவன் என்று அற்புதமாக சொல்கின்றார். என் வாழ் முதலாகிய பொருளே என்று மாணிக்க வாசகரும் பாடுகிறார். ஆகையினால போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல் திணை துணை மலர் கொன்றேற்றி நின் திரும்ப
போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர் கிணைதுணை மலர்கொன்றேற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எள்ளகை கண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே என்று திருப்பள்ளி எழுச்சியில முதல் பாடல் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என்று சொல்றார். வள்ளல் பெருமான் திருவாசகத்தை ஓதி ஓதி உருகி அந்த அருள் ஒளி சொற்களை பெற்றவர். அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றார், மண்ணும் என் வாழ் முதல் என்கோ இத்தனி பிறப்பை நித்தியமாக்கி என்னை ஆண்டருளிய நின்றனையே என்று சொல்கின்றார். அடுத்து சொல்றார், மறப்பலாம் தவிர்த்த மதி அமுது என்கோ. மனிதனுக்கு நினைப்பு மறப்பு சதா வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த மறப்பே இல்லாமல் எப்போதும் மறவாது நினையாது இருக்கக்கூடிய நிலை மனித உயிருக்கு இருக்கின்றது. அது அருணகிரிநாத பெருமான் கூட கந்தர் அனுபவத்தில் சொல்வார், கருதா மறவா நிலைகாண எனக்கு உனன் இருதால் வனசம் தர என்று இசைவாய் என்று பாடுகிறார். நினைக்கவும் இல்லாம மறக்கவும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை, அதைத்தான் மனிதன் பெற வேண்டும். அது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்துல அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் நினைக்காமல் மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அருள் உணர்வு நிலையை மனிதன் பெற வேண்டும். அதற்குத்தான் அவன் முதல்ல நினைந்து நினைந்து பாவனை செய்து செய்து அந்த பாவனையற்று அதுவாகவே இரண்டற்ற ஒன்றாக அத்துவிதமாக விளங்கணும். ஆகையினால மறப்பலாம் தவிர்த்த மதி அமுது என்கோ, என்னுடைய அறியாமையாகிய மறப்பெல்லாம் தவிர்த்தருளிய அருள் மதியாக அமுதமாக இறைவன் இருக்கின்றான். மயக்கம் நீத்த அருள் மருந்து என்கோ, என்னுடைய மயக்கத்தெல்லாம் நீக்கி துன்பத்தை எல்லாம் நீக்கிய அருள் மருந்தாக இறைவன் இருக்கின்றார். அதனால்தான் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பட தவிர்த்து அருட்சிவ மருந்தே என்று இன்னொரு இடத்துல வள்ளலார் பாடுகின்றார். உடல் பிணி அத்தனையும் உயிர்ப்பிணி அத்தனையும் அடற்பட சுத்தமா தொடச்சி எடுத்துருமா. உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பட தவிர்த்து அருட்சிவ மருந்தே, சித்திக்கு மூலமாம் சிவ மருந்தன உள்ள தித்திக்கும் ஞான திருவருண் மருந்தே. எல்லா ஞானத்துக்கும் எல்லா சித்துக்களுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஞான திருவருண் மருந்தாக நம்முள் இருந்தே விளங்கக்கூடியது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த அருள் மருந்து, அதைத்தான் மயக்கம் நீத்த அருள் மருந்து என்கோ. மறப்பலாம் பரப்பலாம் ஒழித்த பதிபதம் என்கோ. பரப்புன்னா மனிதன் அதாவது ஓய்வு இல்லாமல் பரபரன்கிட்டு அது இப்படி இது எப்படி அப்படியே அதுல செல்வது இதுல செல்வது அப்படியே பறந்து மனிதன் அந்த பரபரப்பாக அலையக்கூடிய நிலை, அந்த மறப்பெல்லாம் ஒழித்த பதிபதம் என்கோ. பரப்பலாம் ஒழித்த பதிபதம் என்கோ. பதச்சுவை அனுபவம் என்கோ. பதமாக பக்குவமாக இந்த மனித பிறகு நம்ம பக்குவம் அடைஞ்சால்தான் இறைவனை உணர முடியும். அதே மாதிரி பதம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியும் அனுபவத்தையும் பெற முடியும். அப்படி பதமாகிய பக்குவம் இல்லாவிட்டால் மனிதன் திருவருள் பெற முடியாது. அதனால்தான் மனிதன் உண்மை நெறி ஒழுக்கமாகிய இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கத்தை கடைபிடித்து சத் விசாரம் செய்து அகநிலையில் அத்துவிதமாக இருந்து பரோகார பணி புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பக்குவத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பதம் என்று சொல்லப்படுகிற. எப்படி இந்த கருப்பட்டி பாகம் அந்த காலத்துல காய்ச்சுவாங்க, அது நீர் சத்து இல்லாம அப்படி கம்பி பதமா காய்ச்சுவாங்க. அதுதான் என்றைக்குமே கெட்டு போகாது. அப்படி காய்ச்சி அந்த காலத்துல அதை பணியாரம் சுட்டு அதுல ஊற போட்டு வச்சு கொடுப்பாங்க. அப்படி அந்த பதம் பக்குவம். இப்பெல்லாம் அந்த பக்குவம் என்ன, பக்குவம் என்றாலே சாதாரண உணவுப் பொருளில் கூட மனிதன் பக்குவத்தை கற்றுக்கொள்வதில்லை. ஆனால் தன்னுடைய உண்மையை அறிந்து பக்குவம் அடைவதற்கு அவனுக்கு இறைவன் வாழ்க்கை சூழலை அமைத்து கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். அவன்தான் உணராமல் மனம்போன போக்கில் உழன்று கொண்டு இருக்கின்றான். ஆகையினால
பரப்பலாம் ஒழித்த பதிபதம் என்கோ பதச்சுவை அணுவோம் என்கோ. பக்குவத்தையும் கொடுத்து அந்த திருவடியாகிய பதத்தையும் இவருக்கு கொடுத்து விட்டார். அதான் பதம் என்பது இறைவனுடைய திருவடி பதம். வள்ளலார் திருவடி புகழ்ச்சி என்றே ஒரு அற்புதமான பாடல் பாடியிருக்கிறார். அதுல 128 அடிகள்ல இறைவனுடைய திருவடியை அற்புதமா பாடுறார். என் உயிரை அன்னவதம், என் உயிர்க்குயிரா இலங்கு செம் பதுமபதம், என் அறிவனும் பதம், என் அறிவுக்கு அறிவா இருந்த செங் கமலபதம், என் அன்பனும் பதம், என் அன்பிற்கு வித்தாய் செய்த கோகனக பதம், என் தவம் எனும் பதம், என் மெய்த்தவ பயனாய் இந்த செஞ்சலச பதம், எண்ணிரு கண்மணியான பதம், என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம், என் செல்வமாம் பதம், என் மெய்ச்செல்வ வருவாய் எனும் தாமரை பொற்பதம், என் பெரிய வாழ்வான பதம், என் கழிப்பாம் இரும்பதம், என் நிதியாம் பதம், என் தந்தைதாயனும் இணைப்பதம், என் உறவாம் ஏற்பதம், என் நட்பாம் பதம், என் குரு எனும் பதம், எனது இஷ்ட தெய்வ பதம், எனது குலதெய்வ பதம், என் இஷ்ட தெய்வ பதம், எனது குலதெய்வ பதம், என் பொறிகளுக்கெல்லாம் நல் விடயமாம் பதம், என் எழுமையும் விடா பொற்பதம், என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம், எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம், எல்லாருக்கும் நல்ல பதம், எல்லாஞ்சை வல்லபதம், இணையிலா துணையாம் பதம் என்று அற்புதமாக வள்ளல் பெருமான் அந்த இறைவனுடைய திருவடி எப்படி நமக்கு அருள் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த அருள் அனுபவத்தை பெற்று அழியாத மெய் வாழ்வை பெற்று நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். தான் பதச்சுவை அனுபவம் என்கோ சிறப்பலாம் எனக்கே செய்த தாய் என்கோ. தாயார் தன்னுடைய குழந்தைக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த சிறப்பெல்லாம் செய்வார். அதுபோல இறைவனாகிய அந்த அன்னை இவருக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு வேண்டுமோ, புற வாழ்க்கைக்கும் சரி அக வாழ்க்கைக்கும் சரி என்ன வேண்டுமோ எல்லாத்தையும் மெய் அன்பர்களாக சூழ்ந்து இவருக்கு வேண்டியதெல்லாம் அந்த காலத்திலேயே கொடுத்து வாழ்வித்திருக்கின்றார் இறைவன். அத சிறப்பலாம் எனக்கே செய்த தாய் என்கோ, திருச்சிற்றம்பல தந்தை என்கோ. அது மட்டுமல்ல, திருச்சிற்றம்பலத்திலே எழுந்திருக்கக்கூடிய தந்தையாக என்னுடைய இறைவன் தலைவன் விளங்குகின்றான். இறப்பிலா வடிவம் இம்மையே அழித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே. இரவாத வடிவத்தை எனக்கு இந்த இம்மையிலேயே, இந்த பிறப்பிலேயே, இந்த வாழ்க்கையிலே அழித்து என்னை ஆண்டருளிய நினையே என்று போற்றுகிறார். இதுதான் வள்ளலார் பெற்றிருக்கக்கூடிய மரணம்லா பெருவாழ்வுக்கு இவ்வளவு சான்றுகள் அவரே பாடுறார். இறைவனை சொல்லி சொல்லிதான் பாடுறார். இறப்பிலா வடிவம் இம்மையே அழித்து இங்கு என்னை ஆண்டருளிய நின்றனையே என்று அற்புதமாக இறப்பிலா வடிவத்தை தான் பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் பிறரும் பெற்றுக்கொள்ள நமக்கு வழிகாட்டுகிறார். அதனால் அப்படிப்பட்ட மெய் வாழ்வை, அதாவது நித்திய வாழ்வு, மெய்யான வாழ்வு, பொய் வாழ்வல்ல. இந்த உடம்பு பொய் பொய் என்று பொய்யாகி போற இறந்துபடக்கூடிய வாழ்வல்ல, மெய் வாழ்வை வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறான் என்பதற்கு இந்த பாடல்கள்னா உறுதியான அனுபவ சான்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பிலே பழுத்த தனிப்பழம் என்கோ. அன்புல பழுத்த தனி ஒப்பற்ற பழமாக இறைவன் இருக்கிறான். அன்பினால பழுத்த பழம், ஏதோ காய் கனி இந்த மாதிரி கருங்காய் கசப்பு அந்த மாதிரி அல்ல. அன்பினால பழுத்த தனிப்பழம் எப்படி இருக்கும், அப்படி இறைவன் இருக்கிறான். அன்பிலே பழுத்த தனிப்பழம் என்கோ, அறிவிலே அறிவறிவு என்கோ. அறிவிலேயே அறியக்கூடிய அறிவாக இறைவன் விளங்குகின்றார். அதான் மெய்யறிவாக விளங்குகின்றார். இன்பிலே நிறைந்த சிவபதம் என்கோ. இன்பத்தை எல்லாம் நமக்கு தரக்கூடிய நிறைந்த சிவபதமாக இருக்கின்றார். அதான் சச்சிதானந்தமாகிய திருவடியாக நம்முடைய சிறநடு தலத்திலிருந்து வெளியாகி இந்த உடம்பையும் நமக்கு அழியாத பேர் உடம்பாக ஆக்கி கொடுக்கின்றார். எல்லா பேரும் உடம்பை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு நிறைந்த அழியாத உடம்பை கொடுத்த இறைவனே, இன்பிலே நிறைந்த சிவபதம் என்கோ, என் நுரை என் உயிர் துணைப்பதி என்கோ. என்னுடைய உயிர்க்கு துணைப்பதியாக எப்போதும் உதவி செய்யக்கூடிய பதியாக தலைவனாக இருந்து என்னை காத்து வருகின்றார். அன்பிலா மனத்தே வயங்கொழி என்கோ. அன்பில்லாத என் மனத்தில் கூட எழுந்தருளி இருக்கின்றார். வயங்குனா
எப்போதும் விளங்கிக் கொண்டே இருக்கின்றார். பண்பிலா மனத்தே வயங்கொழி என்கோ அன்பிலே வயங்கொழி என்கோ என்று சொல்கிறார். வன்பிலா மனத்தே வயங்கொழி என்கோ மண்ணும் அம்பலத்து அரசு என்கோ என் புரி அழியா பொன்புரியாக்கி என்னை ஆண்டருளிய நினையே. என்னுடைய புரின்னா அந்த உடம்பு, புரி அட்டகாயம் என்று சொல்வார்கள். என்னுடைய உடம்பாகிய எட்டாகிய இந்த தேகத்தை அழியாத பொன்புரியாக சுத்த தேகமாக ஆக்கி என்னை ஆண்டருளிய நினையே என்று வள்ளல் பெருமான் அற்புதமா பாடுறார். அன்பிலே பழுத்த தனிப்பழம் என்கோ அறிவிலே அறிவறிவு என்கோ இன்பிலே நிறைந்த சிவபதம் என்கோ என்னுயிர் துணைப்பதி என்கோ வன்பிலா மனத்தே வயங்கொழி என்கோ மண்ணும் அம்பலத்து அரசு என்கோ. அம்பலத்தில இருந்து பொதுநிலையிலிருந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். நாமெல்லாம் நாமெல்லாம் பேரின்பம் பெறுவதற்காகவே அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த என்புரி அழியா பொன்புரியாக்கி என்னை ஆண்டருளிய நினையே. அழியக்கூடிய என்னுடைய உடம்பே அழியாத உடம்பாக ஆக்கி என்னை வாழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனே அருட்பெருஞ்சோதியனே என்று போற்றுகிறார். தடையில்லாது எடுத்த அருள் அமுதம் என்கோ. உலகத்துல ஏதாவது எடுக்க போனா அங்க பல தடைகள்லாம் உண்டாகுது. ஆனால் இது தடையில்லாது எடுத்த அருள் அமுதம், தடையே கிடையாது. இந்த அருள் அமுதத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்குமே தடை கிடையாது. ஆனால் இப்படி ஒரு அருள் அமுதம் இருக்கிறது என்று அதை எடுத்து அருந்துவதற்கு யாரும் தெரியவில்லை. அதான் தடையில்லாது எடுத்த அருள் அமுது என்கோ சர்க்கரை கட்டியே என்கோ. நல்ல சர்க்கரை கட்டியாக, அதான் கரும்புல இருந்து எடுத்த அந்த சர்க்கரை, அதான் இறைவன் கரும்பாக அதிலிருந்து சாறு பிழிந்து அதை சர்க்கரையாக மாற்றுகிறார்கள். அதுபோலதான் இறைவனாகிய கரும்பிடத்திலே பேரின்பமாகிய சர்க்கரை நமக்கு அந்த இன்ப அனுபவம் கிடைக்கின்றது என்று சொல்கின்றார். அடைவுறு வைர கட்டியே என்கோ. அடைவதற்கு அரிய வைர கட்டியாக நமக்கு இறைவன் கிடைத்திருக்கின்றார். அம்பலத்து ஆணி பொன் என்கோ. அம்பலத்திலே விளங்கக்கூடிய ஆணி பொன் என்று சொல்றார். ஆணி பொன் என்றால் பொன்னை 4 வகையாக சொல்வார்கள். ஆடகப்பொன், ஆணிப்பொன், கிளிச்சிறை என்று அந்த பொன்னை 4 வகையாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த பொருள்ல ஆடக பொன்னாக இறைவன் இருக்கின்றார். ஆடகம் என்றால் காலிலே அணியக்கூடிய, கையிலே அணியக்கூடிய அந்த வளை போன்றது, வளையல் போன்றது, காலிலே அணியக்கூடிய அந்த தண்டை போன்றது, அதான் வளை என்று சொல்வார்கள். அப்படி பக்குவமாக அந்த பொன்னை ஆக்கி அணியக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஆனால் எனக்கு அருள் அமுதமாக ஆணி பொன்னாக இருந்து என்னிலே அணிந்து விளங்குகின்றார் என்று சொல்றார். அம்பலத்து ஆணி பொன் என்கோ உடைய மாணிக்க பெருமலை என்கோ. பெரும் மாணிக்க பெருமலையாக இறைவன் விளங்குகிறார். மாணிக்கம் என்றால் விலை மதிப்பற்றது என்று சொல்வார்கள், புற மாணிக்கமே. ஆனால் இது அருள் மாணிக்கம், இதுக்கு விலையே சொல்ல முடியாது. மாணிக்க மலையாக ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கிறார், அருள் சக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். உள்ளொளிக்குள் உள்ளொளி என்கோ. உள்ளுக்குள்ள ஒரு ஒளியா இருக்கிற அந்த உள்ளொளிக்கு உள்ள ஒரு ஒளியாக இறைவன் விளங்கி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த உள்ளொளியை கண்டு மனிதன் அந்த நிலையிலிருந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் பாடி கொடுத்திருக்கின்றார். இடைதலற்று ஓங்கும் திரு அளித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினைய. இடைதல்னா தடை, இடைவெளி இல்லாம தொடர்ந்து நம்மை தொடர்ந்து இருந்து நமக்கு திரு எல்லாம் அளித்து நம்மை ஆண்டு அருளி வரக்கூடிய தலைவனாக இறைவன் இருக்கின்றார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆகையினால மறைமுடி விளங்கும் பெரும்பொருள் என்கோ. எல்லா வேதங்கள், ஆகமங்கள்,
இவைகளுக்கெல்லாம் உச்சத்தில் அவைகளெல்லாம் கண்டுகொள்ள முடியாத பொருளாக இறைவன் இருக்கின்றார். மண்ணும் ஆகம பொருள் என்கோ, நிலைத்த இன்பத்தை பெறுவதற்கு இந்தந்த முறைகளை கடைபிடியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆகமங்கள், அதனுடைய மெய்ப்பொருளாக இறைவன் விளங்குகின்றார். குறை முடித்து அருள் செய் தெய்வமே என்கோ, நம்முடைய குறையெல்லாம் முடிக்கக்கூடிய தெய்வமாகவும் வந்து அருளி செய்கிறார். தெய்வம் என்ன சாதாரண வடிவாக வந்து நமக்கு அருள் செய்வது தெய்வம். கடவுள் என்பது தனித்தலைமை உடையது. அவருடைய அருள் சக்தியே பல்வேறு தெய்வங்களாக வந்து நமக்கு அருள் செய்கின்றார். அப்படி வந்து நம்முடைய குறைகளெல்லாம் தவிர்த்து அருள் செய்யக்கூடிய தெய்வமாக நம்முடைய தலைவனாகிய இறைவன் விளங்குகின்றார். குணப்பெரும் குன்றமே என்கோ, குணமெல்லாம் நிறைந்த பெரும் குன்றமாக இருக்கின்றார். அதனால்தான் அவரை பரங்குன்றம் தான் இறைவனை பரங்குன்றம் மேலான ஒளி மலையாக இருக்கின்றார். சென்னி மலை என்று சொன்னார்கள். சிராமலை, சிராப்பள்ளி என்றெல்லாம் சொல்லி வைத்தார்கள். அப்படி விளங்கக்கூடிய இறைவன் தான் பரங்குன்றமாக இருக்கின்றார். அதான் பரங்குன்றத்துல பரம கருணாநிதியாக விளங்கி கொண்டிருக்கிறார். மதுரைக்கு பக்கத்துல திருப்பரங்குன்றம் என்று ஒரு திருத்தலத்தை அமைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதுல இறைவன் சத்தியகிரி ஈஸ்வரராக விளங்கி கொண்டிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது சிவபரம்பொருளாகிய சத்திய பொருள். முருகன் மற்ற தெய்வங்களும் அதற்கப்புறம் தான். திருப்பரங்குன்றத்துல மூலஸ்தானமாக முதல்வனாக விளங்கக்கூடியது பரம்பொருளாகிய சிவபரம்பொருளாகிய இறைவன் தான். அதனால்தான் திருப்பரங்குன்றம் என்று சொல்லப்பட்டது. இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிற்காலத்தில் அது முருகன் கோயிலாக மாறிவிட்டது, அவ்வளவுதான். மூலஸ்தானம் முருகன் தான். அதான் சிவபெருமானுக்கு தான் அங்கே எல்லா திருவிழாக்களும் நடக்கும். ரெண்டாவது தான் முருகனுக்கு. அங்கே பார்த்தா குடவரை கோயிலாக அற்புதமாக அமைந்திருக்கிறது. எல்லாமே மலையிலே புடைப்பு சிற்பமாக, சிவலிங்கம் மட்டும்தான் தனித்தன்மையோடு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. கிழக்கு நோக்கி அதற்கு பக்கத்திலே கற்பக விநாயகர் என்று புடைப்பு சிற்பமாக அந்த மலையிலே பாறையில் செதுக்கி இருக்கின்றார்கள் மூலஸ்தானத்தையே. அதற்கடுத்து துர்க்கை என்று சொல்லக்கூடிய சன்னதி, அதற்கடுத்துதான் முருகப்பெருமானும் சுப்பிரமணியரும் அகத்தியரும் தேவசேனையும் இருப்பதாக ஒரு புடைப்பு சிற்பம் அங்கே இருக்கின்றது. அதனால தான் திருப்பரங்குன்றத்துல வேலுக்கு தான் அபிஷேகம் நடக்கும். வேலை அபிஷேகம் புடைப்பு சிற்பமா இருக்கிறாரு, அதுக்கு அபிஷேகம் செய்வது கிடையாது. அதே மாதிரி அதற்கு அடுத்தபடியாக பவளக்கனிவாய் பெருமாள் என்றும் திருமலை நாயக்கர் காலத்திலே அப்படி ஒரு பெருமாளையும் அங்கே உண்டாக்கி வைத்தார்கள். பவளக்கனிவாய் பெருமாள் என்று பெருமாளும் அந்த சத்தியகிரி ஈஸ்வரராகிய பரங்குன்றநாதரை பார்த்த மணிக்கு அவர் அங்கே எழுந்தருளி இருக்கின்றார். இந்த மாதிரி அந்த மூலஸ்தானம் அமைத்திருக்கிறது. ஆனால் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கறதுக்கு வசதி இல்லை. என்றால் இன்றைக்கு அந்த கோயிலினுடைய நடைமுறை அப்படி இருக்கின்றது. ஆகையினால அந்த மாதிரி அக அனுபவத்தை பெறுவதற்காக நம்முடைய பெரியோர்கள் அற்புதமான பரங்குன்றமாகிய திருத்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். மறைமுடி விளங்கும் பெரும்பொருள் என்கோ, மண்ணும் ஆகம பொருள் என்கோ, குறை முடித்தருள் செய் தெய்வம் என்கோ, குணப்பெரும் குன்றமே என்கோ. இறைவன் குணப்பெரும் குன்றமாக இருக்கார். மனிதன் ஒரு சில மனிதர்கள் நம்ம பார்க்கும்போது ஆகா என்ன குணக்குன்றா இருக்கிறார் என்று போற்றுகிறார்கள். அவ்வளவு தயவு, அவ்வளவு இரக்கம், அவ்வளவு ஒழுக்கம், அவ்வளவு நேர்மை, எதிலையுமே அப்படி இருக்கின்றவர்களாக மனிதர்கள், அவர்களிடத்துலதான் இறைவன் வெளிப்படுவார். அதனால குணப்பெரும் குன்றமாக அந்த மனிதனிடத்திலே விளங்கக்கூடியது அந்த தலைவன் தான், இறைவன் தான். பிறை முடி கனிந்த பெருந்தகை என்கோ, மூன்றாம் பிறையை வந்து தன்னுடைய சிறன தலையிலே அணிந்திருக்கக்கூடிய இறைவன். மூன்றாம் பிறை என்பது அது ஆணவம், மாயை, கண்மம் என்ற மூன்றும் கடந்த போது இறை அணுவும் நம்முடைய சிறநடு தளத்திலிருந்து விளங்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாள் மூன்றாம் பிறையை பார்க்குறாங்க. இது புறத்துல எல்லா சமயத்தாரும் பார்க்குறாங்க. ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவமாதி மலங்கள், மாயை, கண்மம் என்று சொல்லக்கூடிய அந்த மலங்கள் மூன்றையும் விட்ட போதுதான் நமக்கு இறைவன் அக அனுபவத்தில் கிடைப்பார்.
அப்படி 3 ஆணவமாதி மலைகளும் நீங்கும் போதுதான் இறைவன் நம்மிடத்தில் இருந்து எழுந்தருளுகின்றார். அதற்காகத்தான் 3ஆம் பிறையை நாம் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். புறத்திலே வெறும் 3ஆம் பிறையை பார்த்துட்டு ஏதோ வணங்கிட்டு போயிடுறாங்க. மனிதன் ஆணவமாதி அகங்காரமாதி மலங்கள் எல்லாம் நீங்கி தயவுடையவனாய் ஆன்ம நேயம் உடையவனாய் எல்லா உயிரும் தம்முயிர் போல் போற்றி வாழக்கூடியவனாய் வாழ்தல் வேண்டும். அதற்காகத்தான் அப்படியெல்லாம் விளங்குகின்றார் இறைவன். பிறைமுடி கணிந்த பெருந்தகை என்கோ பெரிய அம்பலத்து அரசு என்கோ. பெரிய பொதுநிலையை உடைய அரசன் இறைவன். உலகத்தில் இருக்க அரசர்களுக்கெல்லாம் அரசன். இந்த பூமியிலன்னா எத்தனை அரசர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மாநிலங்கள், எத்தனை அரசர்கள் இருக்கின்றார்கள். அது மாதிரி அண்ட வெளியில எத்தனையோ பூமிகள்லாம் இருக்கு. அங்க இருக்க மாநிலங்கள்லாம் அங்கங்க அரசாட்சி செய்து கொண்டு இருக்கிறவர்கள்லாம் இருக்கிறார்கள். அது மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சதா சிவன், ருத்ரன், மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில் செய்யக்கூடிய கர்த்தார்கள் இன்னும் சக்தி சத்தங்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. இந்த அரசர்களுக்கெல்லாம் அரசனாக, தனித்தலைமை அரசனாக இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்தல் வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அதனாலதான் இவர்ல எந்த கற்பனை இல்லாத குண செயலாக, குண அனுபவமாக, அருள் அனுபவமாகவே இறைவனை பாடிக்கொண்டே வருகிறார். மற்றவர்கள் மாதிரி புற தோற்றத்தை வைத்து அவர் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. ஏன்னா அக அனுபவம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால மறைமுடி விளங்கும் பெரும்பொருள் என்கோ மண்ணும் என் ஆகம பொருள் என்கோ குறை முடித்து அருள் செய் தெய்வமே என்கோ குணப்பெரும் குன்றமே என்கோ பிறை முடிக்கணிந்த பெருந்தகை என்கோ பெரிய அம்பலத்து அரசு என்கோ இறைமுடி பொருள் என் உளம் பெற அழித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே. இறை முடிப்பொருள் தனித்தலைமை கடவுள் நிலை அனுபவம் எனக்கு கிடைக்கும்படியாக என் உள்ளத்தில் இருந்து அளித்த இறைவா, என்னை ஆண்டருளிய தலைவா, உன்னை நான் எப்படி போற்றுவேன் என்று சொல்கின்றார். அடுத்தபடியாக என் உளம் பிரியா பேரொளி என்கோ. மனிதனுடைய உள்ளத்துல பிரியாம இறைவன் இருக்கிறார். ஆனால் அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் பக்குவமுற்ற அடியார்கள், ஞானிகள், நம்முடைய வள்ளல் பெருமான் உணர்ந்து அனுபவிக்கின்றார். அதான் என்னுளம் பிரியா பேரொளி என்கோ என் உயிர் தந்தையே என்கோ. என்னுடைய உயிர்க்கு தந்தையாக இறைவன் விளங்குகின்றார். எதுவும் வெறும் உடலுக்கோ மற்ற எதுக்கோ தந்தை இல்லை. இவன் உயிருக்கு உயிராக விளங்கக்கூடிய தந்தையாக இறைவன் இருக்கின்றான். என் உயிர் தாயே இன்பமே என்கோ. என்னுடைய உயிருக்கு தாயாக இன்பமாக இறைவன் விளங்கி கொண்டிருக்கின்றான். என் உயிர் தலைவனே என்க. என்னுடைய உயிருக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் என்னுடைய தலைவனாகிய இறைவன் தான். என் உயிர் வளர்க்கும் தனி அமுது என்கோ. என்னுடைய உயிரை வளர்க்கக்கூடிய அமுத ஆற்றலாக, அமுத சுவையாக இருந்து என்னுடைய உயிரில் விளங்கி கொண்டே இருக்கின்றான். என் உயிர் வளர்க்கும் தனி அமுதுனா ஒப்பற்ற அமுது என்கோ. என்னுடைய நண்பனே என்கோ. உலகத்துல நல்ல நண்பர்கள் கிடைப்பது அரிது. இறைவனே நண்பனா கிடைச்சா எப்படி இருக்கும்? அதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் வாழ்க்கையில இறைவனே நண்பனாக வந்து உதவுகிறார். அது மாதிரி நமக்கும் நண்பனாக வந்து இறைவன் உதவி செய்கிறார். வள்ளல் பெருமானுக்கு எத்தனை அன்பர்கள், நண்பர்கள் இருந்து அவர் நினைத்ததெல்லாம் நினைக்கும் முன்னே செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் இவ்வளவு ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியவையெல்லாம் தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். இல்லாவிட்டால் கிடைக்குமா? கிடைத்தது 6000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் இன்னும் கிடைக்காமல் போனது எவ்வளோ? அத்தனையும் அந்த நமக்கு திரட்டி தந்தவர்கள் தான் வள்ளல் பெருமானுடைய மெய் அன்பர்களாக, நண்பர்களாக இருந்தவர்கள். அவர்கள்தான் திருமுகு வேலாயுத முதலியார், திருமுகு காரணப்பட்டு கந்தசாமி ஐயா, இந்த மாதிரி ஒப்பற்றவர்கள் இந்த அருட்பாவை திரட்டி நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் இதை படிக்கும் முகமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் என்ன தெரியும்? அதனால என் உயிர் வளர்க்கும் அமுதென்கோ, என்னுடைய நண்பனே என்கோ, என் ஒரு வாழ்வின் தனி முதல் என்கோ. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பற்ற தனி முதலாக இறைவன் விளங்குகின்றான். என்னை ஆண்டருளிய நின்றனையே, என்னை ஆண்டு அருள் புரிந்த பேரின்பமாகிய இறைவனே, அருட்பெருஞ்சோதியனே என்று வள்ளல் பெருமான் அந்த இறைவனை அப்படியெல்லாம் அற்புதமாக பாடுகின்றார். இதுபோல பாடல்களை
நாம் பயின்று இறைவனிடத்திலே பேரன்பு பூண்டு பேரின்பம் பெறுதல் வேண்டும். அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒப்பற்ற மெய் வாழ்வை நாம் சிந்திக்கின்றோம், இன்னும் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அழியாத பெருவாழ்வாகிய சுத்ததேகம் பிரணவ தேகத்தை எனக்கு அளித்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, மருளறி சேர்மல உடம்பை அழியாத விமல வடிவாக்கி எல்லாஞ்சை வல்ல சித்தாம் பொருளை தருணமது தெரிந்து எனக்கு தானே வந்தளித்த தயாநிதியே, எனையீன்ற தந்தையே, என் தாயே, பொருள் நிறை சிற்றம்பலத்து என் தந்தையே, என் தாயே, பொருள் நிறை சிற்றம்பலத்தை விளங்குகின்ற பதியே, புகழரிதாம் சுத்த சிவபூரண மெய்ச்சுகமே, கருணை அருட்பெருஞ்சோதி கடவுளே, கருணையெல்லாம் நிறைந்த அருட்பெருஞ்சோதி கடவுளாக இறைவன் விளங்குகிறார். அவரை நான் கண்ணால் கண்டு கொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்த ஏதோ சும்மா கதை விடலை. நான் கண்ணால கண்டேன், அவரை கனிந்து கொண்டேன், அவரோடு கலந்து கொண்டேன், வாழ்ந்து வருகின்றேன் என்று வள்ளல் பெருமான் தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த மெய் வாழ்வை நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, என அடுத்தார் சுகம் வாய்ந்தல வேண்டும், எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும், எல்லா உயிர்களின் வாட்டமும் போக்கி அருள் புரிதல் வேண்டும், உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும், மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மெய்வாழ்வு பெற்ற திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் பொன்னார் மலரடிகளே சரணம் சரணம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும்